தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் அமர்வில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய மீனவர் மகளிர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளரும் சமீபத்தில் விமன் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் விருது வாங்கியவருமான மீனவர் சாந்தி அவர்களோடு மீனவர்களின் பிரச்சனைகள், அவர்களின் எதிர்பார்ப்புகள், அரசாங்கத்தால் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சலுகைகள் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர்களோடு நீண்ட உரையாடலை நம்ம நிகழ்த்தலாம். வணக்கம். வணக்கம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் சமீபத்தில் விமன் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் விருது வாங்கியிருக்கீங்க. அதற்கு எங்கள் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த விருது எதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்டது, அதனோடு உங்களுடைய களத்தில் உங்களுடைய பணிகள், உங்களுடைய அமைப்பு பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தொலைக்காட்சிக்கும் பார்க்கக்கூடிய அனைத்து சமுதாய பிரதிநிதிக்கும் மக்களுக்கும் வணக்கம். என்னுடைய இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கத்தினுடைய நான் பொதுச் செயலாளர். என்னுடைய பேர் மீனவ சாந்தி. நான் வந்து கடந்த 2000 இந்த இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2000 ஆரம்பித்தோம். 2000 ஆமாம். இப்போ 25 ஆண்டுகள் ஆகுது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி வந்து இந்த சங்கத்தை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம். ஏற்கனவே வந்து அகில இந்திய மீனவ சங்கத்தில் நாங்கள் கோஆர்டினேட்டராக இருந்தோம். அதன் மூலம் பலதரப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் வந்து செமினார் வந்து ILO மூலிமா தொழிற்சங்கத்து சார்பாக நாங்கள் பெண்களுக்காக போயிருக்கோம். அதனால் வந்து எங்கள் பெண்களுக்கு இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கத்தின் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, பெண்களுக்கு மீனவ பெண்களுக்கு சங்கம் ஆரம்பிக்கணும். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற பகுதிகளெலாம் மீனவ பெண்களுக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து நம்ம பெண்களுக்கு எல்லா சலுகையும் பெற்றுத்தரணும்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம மீனவ பெண்களுக்கு கேள்வி கேட்க யாராவது இருக்கணும், பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பு அப்போ இல்லை. அதனால் வந்து இந்த சங்கத்தை வந்து நாங்கள் தொடங்கி இன்ன வரைக்கும் வந்து நாங்கள் நல்ல முறையில் நடத்திட்டு வரோம். பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டம் மாதிரிலாம் செஞ்சு இன்றைக்கி நிறைய சாதனைகள்லாம் செஞ்சுருக்கிறோம், இன்னமும் செஞ்சுட்டு வரோம். அதில் வந்து ஒரு விஷயம் வந்து சுனாமி வீடுகள், அதே மாதிரி வந்து இந்த அரசு துறையில் வந்து பெண்களுக்கு கிடைக்கப்படாத நிறைய பிரச்சனைங்க இருக்குது. இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கம் அதில் உள்ள தலையிட்டு நம்ம தான் தொடர்ந்து அந்த விவகாரங்கள் பேசலாம். இப்போ அதாவது தொழிற்சங்கங்கள் எல்லா துறைகளுக்குமே தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஆனால் மீனவ பெண்களுக்கு மகளிர் தொழிற்சங்கம் அப்படின்றது கேள்விப்படாத ஒன்று தான். ஸோ அதிலே உங்களுடைய நோக்கம் புரிகிறது. இப்போ அதுக்கு முன்னதாக அந்த விமன் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் இந்த விருது வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எதற்காக அந்த விருது உங்களுக்கு வழங்கியிருக்காங்க? அதை பற்றி தான் சார் சொல்ல வரேன். இப்போ என்னென்னா வந்து நாங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சுனாமி வீடுன்னும் போது 2004 வந்தது. 2005 வந்து கடலில் இறங்குற போராட்டம் நாங்கள் தொடங்கினோம். அப்போ வந்து எங்களை வந்து அந்த போராட்டம் நடத்த விடலை. அதே மாதிரி வந்து எண்ணூர்லேருந்து நம்ம திருவான்மியூர் வரைக்கும் சுனாமியில் பாதிக்கப்பட்ட பகுதிங்க. அவங்களுக்கு வந்து வீடு இழந்து நிறைய பேர் வீடு இல்லாமல் 2508 வீடுங்க தான் வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கு 500 வீடுனாலும் குறைஞ்சது வந்து 10,000 வீடு கொடுக்கப்பட வேண்டும். அதில் வந்து நிறைய வீடுங்க வந்து விடுபட்டு போயிருந்தது. அவங்கவுங்க நிறைய போராடி வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் விடுபட்டு ஆயிரக்கணக்கான வீடுங்க வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. என்னுடைய சங்கம் இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கத்தை நாடி வந்து ஒரு 200 பேருக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் ஃபாலோஅப்பில் வச்சுருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த ஃபாலோஅப்பில் இருக்கிற 158 வீடுங்க தான் இது வரைக்கும் காரில் திட்டப்பதியில் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. ஆனால் இன்னும் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து 6,43,000 பணம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து முன்பணமாக 50,000 கொடுத்துட்டு மீது தொகையை வந்து மானிய வாரியத்தில் வந்து 2,000 ரூபாய் நாங்கள் கட்டதாக வந்து உறுதி கொடுத்து பாண்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வீடுக்கு அடுக்குமாடி 15 அடுக்குமாடி கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அதை உடனடியாக கொடுக்கணுன்றது எங்களுடைய நோக்கம். அதனால் பலதரப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். மீனவ பிரச்சனைக்கு இப்போ கூட்டுறவு சொசைட்டியில் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சமந்தான். ஆண்களுக்கு வந்து இடைக்கால நிவாரணத் தொகை, தடைக்கால நிவாரணத் தொகை, மழைக்கால நிவாரணத் தொகைன்னு ஒரு 3 வகையான தொகைங்க வந்து அரசு வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு கிடையாது. அந்த NFSRS ஸ்கீம்னு தேசிய நிவாரண நிதி திட்டம்ன்றது நாங்கள் வந்து எங்களுடைய உதவித்தொகை தேசிய நிவாரண திட்டம் என்பது அது வந்து சேமிப்பு திட்டம், மீனவருக்கான திட்டம். இப்போ வந்து நாங்கள் 2000 ஆரம்பித்தோம் சார் இந்த சங்கம். ஆரம்ப நிலையில் வந்து மீனவ பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. மீனவ பெண்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த தேசிய நிவாரண நிதி திட்டமே கிடையாது. நாங்கள் அந்த சங்கம் தொழிற்சங்கம் ஆரம்பித்த பிறகு தான் அந்த திட்டத்தில் வந்து பெண்களும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் அரசு துறையில் வந்து நாங்கள் நிறைய மறியல் போராட்டங்கள்லாம் நடத்தினோம். அதாவது மீனவர்களுக்கான தேசிய நிவாரண நிதி திட்டம்ன்றது சேமிப்பு திட்டம். நாங்கள் வந்து அப்போது வந்து மாதம் 79 ரூபா கட்டுவோம், 80 ரூபா கட்டுவோம். அந்த 80 ரூபா வந்து இப்போ நாங்கள் 10 மாதம் 8 மாதம் கட்டுவோம். அதுக்கு வந்து தீபாவளி தினத்தில் வந்து எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த காலகட்டத்தில் வந்து 1,200 ரூபா கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் அப்போது ஆரம்பத்தில். இப்போ வந்து 4,500 ரூபா நாங்கள் 1,500 ரூபா நாங்கள் கட்டுறோம். எங்களுடைய அந்த தொகையை வந்து
4500 கொடுக்குறாங்க. மத்திய அரசு ஒரு 650 ரூபா, இவங்க ஒரு இந்த மாதிரி போட்டு 4000 சில்லறை கொடுக்குறாங்க. இதுவும் வந்து உங்களுடைய அமைப்போட கோரிக்கைக்கு அப்புறம் தான், கோரிக்கைக்கு பிறகு தான் 2000 ஆண்டுக்கு அப்புறம் தான் நிறைவேற்றுறாங்க. ஆமாம். ஓ, அதை மாதிரி இருக்குமா. ஆனால் வந்து இதே ஆண்களுக்கு வந்து மழைக்கால நிவாரணத் தொகை, தடைக்கால நிவாரணத் தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. 4 வகையான தொகை. நான் வந்து ஆண்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணி தான் போகிறாங்க. அவங்க திரும்பி வந்தால் தான் அவங்களுடைய உயிர் உடல். அதனால் அவங்களுக்கு மீனவர் வந்து மீனவருடைய ஒரு பிழப்பு வந்து உயிரை வந்து தியானம் பண்ணிட்டு தியாகம் பண்ண பிறகு தான் அந்த பணத்தை நாங்கள் பார்க்க முடியும், அதனுடைய வருமானத்தை வந்து நாங்கள் ஆள முடியும். அதனால் வந்து நாங்களும் பெண்களும் வந்து அந்த மீன் கிடைச்சாதான் நாங்கள் விற்க முடியும். அந்த மழைக்காலத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து மீன் ஏலம் எடுத்து கொண்டு போய் நாங்கள் தெருவில் போய் விற்றா தான் எங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைக்கும், எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம், பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த தடைக்கால பணத்தை பெண்களுக்கும் கொடுக்கணும். அது பெண்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா வந்து இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னா அந்த மீனவ கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த அவங்களுடைய ரேஷன் கார்டு மூலயமா கொடுக்கலாம். ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ அந்த மாதிரி வந்து ரேஷன் கார்டு மூலயமா கொடுத்தா எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஆண்களுக்கு மட்டுமே கொடுக்கும்போது பெண்கள் எல்லாருமே, ஆண்கள் இல்லாத குடும்பம் இருக்குது, விதவைங்க இருக்கிறாங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, இல்லை வந்து திருமணமே ஆகாத குடும்பம் இருக்குது, இல்லை ஆண் பிள்ளை இல்லாத குடும்பம் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த உதவித்தொகை கிடைக்கிறது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கேள்விமா, அதாவது இப்போ மீனவர்கள் அப்படின்னா அந்த கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பவர்கள் தான் மீனவர்கள். இதில் அதனால தான் முன்னுமே கேட்டேன், நீங்கள் மகளிர் தொழிற்சங்கம் அப்படின்றதே ஒரு புதிய தகவலாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த மீனவர்கள் அப்படின்னா கடலுக்குள் மீன் பிடிப்பவர்கள். கண்டிப்பா. ஆனால் நீங்கள் அதாவது பெண்கள் மீன் விற்பவர்கள் அப்படின்ற அந்த கிரைட்டீரியா வந்து அது மீனவர்களுடைய இதில் கவர்மெண்ட் சேர்த்துருக்காங்க. கூட்டுறவு சொசைட்டியில் வந்து மீனவ பெண்களும் கூட்டுறவுத்துறையில் வந்து நாங்கள் பதிவு பெற்ற சங்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிறோம். எங்களுக்கும் வந்து வாரியத்தில் நலவாரியம் வாங்குறாங்க. நாங்களும் ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து நலவாரியம் கட்டுறோம். அதே மாதிரி வந்து நாங்களும் வந்து சேமிப்பு திட்டம், மற்ற ஏதேனும் அந்த பிரச்சனைங்க இருந்தாலும் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு பங்களிப்பு இருக்குது. ஆனால் இந்த நிவாரணத் தொகை இங்கே வரும்பொழுது அது எங்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கம் சார்பாக நாங்கள் கோரிக்கையை வந்து மீனவ பெண்களுக்கும் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது அரசுக்கு, எல்லா மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு இது மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறோம். இது நடைபெறலாம்னா இந்த தலைப்பில் வந்து என்னுடைய சங்கம் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. இப்போ இது தொடர்பாக நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இதை முன்னு வச்சு கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வந்து எல்லா ஆர்ப்பாட்டம் மாதிரிலையும் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கைக்கான பின்புலம் அதாவது நான் முன்னமே சொன்ன மாதிரி கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கிறார்கள், வந்து அதை விற்கிறார்கள், நீங்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பெண்கள். அப்போ இந்த கோரிக்கைகள் அல்லது இந்த தேவை என்பது உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். இல்லை சார், இப்போ வந்து ஆண்கள் மீன் பிடிச்சிட்டு வந்து வைக்கும்போது நாங்கள் பெண்கள் வாங்கி கொண்டு போய் அதை தெருவில் வைக்கிறோம். பெண்கள் எங்கள் மீனவ சமுதாயத்திலையும் விற்கிறாங்க, மீன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களும் அதை விற்கிறாங்க. நாங்கள் வந்து அதில் கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். மீனவர் கூட்டுறவு சொசைட்டியில் இவங்களாம் பதிவு பெற்றவங்க, எங்களுடைய நலவாரிய பணம் போகுது. அப்போ அந்த நலவாரிய பணத்து மூலமாக எங்களுக்கு வந்து ஆண்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி பெண்களுக்கும் செய்யுங்க. இப்போ மத்திய அரசு எவ்வளவு பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க அந்த கூட்டுறவுத்துறையில்? ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்தாலும் ஒரு ஏரியாவில் இந்த இப்போ நான் என்னுடைய சங்கம் சார்ந்த ஒரு சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டி தமிழகம் முழுமைக்கு நம்ம பார்க்கும்போது முழுமைக்கு ஒவ்வொரு மீனும் ஏறக்குறைய கேட்குறேன் இருக்கும் சார். ஒரு சென்னை முழுக்க பார்க்கணும் ஒரு கோடி மக்கள் இருப்பாங்க. ஓ, அவ்வளோ இருக்காங்க அந்த கூட்டுறவுத்துறை. ஆமாம், மீனவர் கூட்டுறவு. ஆனால் இப்போது வரை அவங்களுக்கு கிடைக்கப்படுவது அந்த வருடத்திற்கு நாங்கள் சேமிப்பு திட்டத்தில் அது மட்டும் உங்களுடைய சேமிப்பை மத்திய மாநில அரசுகள் போட்டு ஒரு தொகையை தராங்க. மற்றபடி எந்த ஒரு உதவியும் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு இறப்புக்கும் இல்லை நலவாரியம் சொன்னீங்க, அப்போ நலவாரியத்தில் இந்த பயன் இல்லை. அவங்களோட இறப்புக்கும் அவங்க வந்து இப்போ கடலுக்கு போனால் கடலில் அடிபட்டு இறக்குறாங்க, அவங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது. பெண்கள் தலையில் செம்ந்து போனால், ஏன்னா ஏற்கனவே ஒரு பெண் வந்து நம்ம காசிமேடு பகுதியில் கடலோரத்திலே மீன் தூக்கும்போது ஒரு மாடு முட்டி அவங்க அந்த மீன் கூடை போட்டுட்டு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு உதவித்தொகையும் கிடைக்கல. கேட்டால் அவங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எதிர்பாராத எந்த ஒரு விபத்து இன்சூரன்ஸ் தொகையும் அவங்களுக்கு கிடைக்கப்படுறது கிடைக்கல. இது வரைக்கும் எந்த ஒரு மீனவ பெண்களுக்கும் வந்து கிடைக்கல. சின்ன குறுக்கீடு, அந்த நலவாரியத்தில் மீனவ பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கீங்களா இல்லையா? நாங்கள் இப்போ அந்த சேமிப்பு திட்டத்திலே அந்த நலவாரியன்றது ஒரு 55 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் கட்டின்னு தான் வரோம். இல்லை, அப்போ அந்த நலவாரிய உறுப்பினர்களுக்கு பயன் எதுவும் இல்லையா? எதுவுமே கிடைக்கல இது வரைக்கும். அது வந்து மீனவ பெண்களை ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை.
இல்லைங்க அப்ப நலவாரியம் என்பதே உங்கள் நலத்தை காப்பது தான். மீனவர் பயனில் அந்த நலவாரிய உறுப்பினருக்கு தான் பயன். நலவாரியம் இருக்குது சார் தமிழகத்தில். அந்த நலவாரியம் இருக்குது, ஆனால் இல்லை, செயல்படலை. இதான் உண்மை. நலவாரியம் வந்து இருக்குது, அந்த நலவாரியத்துக்கும் தனியாக வாரியம் கிடையாது. எல்லாமே வந்து அதுக்கு உட்பட்டதாக இருக்குது. இப்போ ஆண்களுக்கு ஏதாவது கிடைக்கிறது கூட பெண்களுக்கு கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ இந்த துறை சார்ந்த அமைச்சர்களை அதை சந்திச்சிங்களா? நாங்கள் எல்லாருக்கும் இந்த கோரிக்கை கொடுக்குறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு கடலில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கோம். இல்லை, போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது வேறு, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அல்லது அமைச்சரை சந்தித்து பேசுவது என்பது சந்தித்து பேசி இது விஷயமா வந்து 2003 மீன்துறை அலுவலகத்துக்கு முன்னே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் நடத்தி எல்லா டிவிலையும் வந்தது. இது மக்கள் டிவியில், எல்லா டிவிலையும், தமிழ் டிவி, எல்லா டிவிலையும் அந்த நியூஸ் செய்தி வந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க செய்கிறேன்னு ஒரு வார்த்தை உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. உத்தரவு கொடுத்துருக்காங்க, பரிசீலிப்போம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னமும் செயல்பாட்டுக்கு வரல. இந்த எங்களுடைய கோரிக்கை வந்து அவங்களுக்கு மீனவ பெண்களுக்கு வந்து நலவாரியத்து மூலிமா வந்து தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம் வரணும். நலவாரியத்து மூலம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகை வரணும். அதே மாதிரி இன்னொன்று ஆண்கள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய எல்லாமே இந்த ஆண் மீனவர்களுக்கு இருக்குது. ஆண் மீனவர்களுக்கு ஆண்களுக்கு வந்து இந்த இன்னும் சொல்ல வரேன் சார். ஆண்கள் மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்க மீன் பிடிக்க போகும்போது மேலாக்கடலுக்கு, அதாவது கடல் ரொம்ப தூரத்தில் போவாங்க. அந்த மேலாக்கடல் போகும்போது நேர்மறை காற்று வரும்போது அவங்க வந்து அந்த படகு போட்டு வந்து எந்த திசையில் போகுதுன்னு சொல்ல முடியாது. அப்படி போகும்போது சப்போஸ் தவறி அந்த மீன் படகு கவுந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடி கிடைக்கலன்னா குறைஞ்சது 7 ஆண்டு அவங்களுக்கு வந்து இந்த காலக்கடன், அந்த கர்மகாரியம் செய்கிறது 7 ஆண்டுக்கு அந்த காலத்தை தள்ளி போடுறாங்க. அப்படி அந்த 7 ஆண்டு பிறகு அந்த பாடி இல்லை, நீங்கள் இப்போ வந்து அவங்க கர்மகாரியம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சான்றிதழ் கொண்டாந்து கொடுத்தா அவங்களுக்கு எதனா அந்த இன்சூரன்ஸு அந்த உதவித்தொகை 7 ஆண்டுகளுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. ஆமாம், அப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. அப்படி பதிவு பண்ணுவோம் அந்த குடும்பமே இல்லாத போகுது. அந்த பெண்களுடைய பிரச்சனை என்னான்னு கிடையாது, அந்த குழந்தைங்களுடைய பிரச்சனை என்னான்னு கிடையாது, அதை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அந்த 7 ஆண்டுன்ற பிரச்சனையை வந்து ஓராண்டு 2 ஆண்டுக்குள்ளே அவங்க பறக்கும்படியோ கப்பல் படியோ போட்டு அந்த பாடிங்க எங்கே இருக்குது, கிடைக்குதா கிடைக்கல, இல்லை சதிரிச்சா, அந்த மாதிரி தேடிட்டு. ஆனால் இந்த கோரிக்கைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளராக இது ரொம்ப நீண்ட நாளாக இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. நான் முன்ன வச்சுட்டு தான் 7 ஆண்டுகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வந்து இதை வந்து ஒரு ஆண்டுக்குள்ளே முடிக்கணும், 6 மாதத்துக்குள்ளே இதை தேடணும். ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த பிரச்சனையை முடித்து அந்த பாடி கிடைக்கலன்னா அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் தொகையை நலவாரிய திட்டத்தில் ஒன்று கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் கிடைக்கணும். இப்போ வரைக்கும் 7 ஆண்டு தான் தொடருது. ஆமாம், இது வரைக்கும் இன்னும் அதை வந்து ஒரு மீனவர் கடலில் காணாமல் போய்விட்டால் 7 ஆண்டுக்கு பிறகு தான் அந்த இல்லைன்றதை உறுதிப்படுத்துவாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணி உறுதிப்படுத்துகிறாங்க. அது வந்து எங்களுடைய முதல் கோரிக்கை. அது ஆண்களுக்கும் மிக வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம். எங்களுடைய ஆண்கள் வந்து கடலுக்கு போகிறாங்க, அவங்க நல்ல மாதிரி வரணும்னு தான் நாங்கள் எங்களுடைய வேண்டிக்கை, எங்களுடைய வாழ்வாதாரம் கடலுக்கு போய் மீன். இது எந்த மாதிரி லாஜிக்குன்னு கேட்குறேன். 7 ஆண்டுகள் காத்திருக்கிறது வந்து ரொம்ப ஏதோ ஒரு சில நாளில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தவறி வந்து ஏதோ கப்பலில் ஏறி போய் அவர் கிடைச்சதாகவும் அதனால் வந்து இந்த திட்டத்தை வந்து ஏதோ ஒரு 1000ல் 1 எங்கேயும் உயிர் தப்பிச்சு இருந்ததுனால அதனால் இந்த சட்டத்தை கொண்டு அது ஒரு தொடர்ச்சி. அது தப்பு. அது வந்து மீனவர் எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. இந்த மாதிரி கடலுக்கு போய் காணாமல் போனவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி காணாத போனவங்களுக்கு வந்து ஓராண்டுக்கு தேடுங்க. வேறு எந்த சிறையிலையாவது வச்சுருக்கீங்களா, இந்த கச்சத்தீவு அது இதுன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி எதாவது பிடிப்பட்டாங்களா, உங்களுக்கு ஓராண்டு வரைக்குமா வந்து உங்களுக்கு தகவல் தெரியாது இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த நவீன தொழில்நுட்பத்தில் ஓராண்டே அதிகம் சில வாரங்களிலே கண்டுபிடித்து விடலாம். ஆனால் 7 ஆண்டுகள் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போது நீங்கள் குறிப்பிட்ட மீனவ பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க. தற்போது வரை மீனவ பெண்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்பது என்ன? பொருளாதார பிரச்சனை சொல்லி மாளாது. அவங்க கோரிக்கைகள் தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க மீனவ பெண்கள்? அவங்க பொருளாதாரம் தான் சார் மெயின் பிரச்சனை. பொருளாதாரம் அவங்க வந்து 75% வந்து குடும்ப சுமையை சுமக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து காலையில் அரசு மாநகராட்சி சார்பு உங்கள் கடைகள்லாம் கட்டி கொடுத்து காசிமேரில் கூட அந்த கூடாரம் அமைத்து நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அரசாங்கம் செய்யுது. எல்லாரும் பெண்கள் தான் விற்கிறாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் எல்லாம் அரசியல் பின்னோக்கம் இருக்குது. அது நான் அந்த அளவுக்கு போக வரல. நான் என்ன பேச வரேன்னா, இப்போ பெண்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இருக்குது. இப்போ மீனவ பெண்கள் கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிறாங்கன்னா மெயின் பொருளாதாரம் அவங்களுக்கு மெயின் பொருளாதாரம். முதல்லலாம் வந்து அவங்களுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க, ஐஸ் பாக்ஸ் கொடுப்பாங்க, அன்னக்கூடை கொடுப்பாங்க, அவங்களுக்கு வேண்டிய இந்த ஆண்டுக்கு ஒரு முறை புடவை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சலுகையும் கிடையாது. எப்போ கடைசியாக கிடைக்கப்பட்டது, எப்போது நிறுத்தினாங்க? இது வந்து 2010க்கு மேல் போட்டு இதெல்லாம் கிடையாது.
ஓ, அதுக்கு முன்னே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா 2010 அதிமுக ஆட்சி இல்லையா? ஆமாம், இல்லை அந்த இவங்களையும் யாருமே நான் இது இல்ல, பண்ண வரல. நான் ஆட்சிக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து அரசா பேசணும் இல்லையா? 2010க்கு முன்னே கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் கிடையாது. 2010க்கு அதுக்கப்புறம் இது கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னே வந்து இப்போ வந்து நலவாரியன்றது நிறைய வந்து நலவாரி திட்டம், மீனவருக்கு நலவாரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நலவாரி திட்டம்னு சொல்லும்பொழுது இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இப்போ நீங்கள் எனக்கு அது 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 தொடர்பு ஒரே ஒரு கேள்வி. 2010க்கு முன்னாடி சொன்னீங்க, அப்போ ஏறக்குறைய 3 அரசுகள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஒரு 3 காலகட்டமாக இப்போ 15 ஆண்டுகள். ஏன் இது இப்போ நீங்கள் கொடுத்திருந்த ஒரு நலத்திட்டங்கள், குறைந்தபட்ச நலத்திட்டங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கலன்றத உங்களுடைய மீனவ பிரதிநிதிகளோ இல்லை உங்களை போன்ற சங்கங்களோ ஏன் இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலையா? நிறைய கேட்குறாங்க சார், எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இதை வந்து பொருட்படுத்தலை. ஏன் சார் இப்போ 6 வருஷம் ஆகுது சார், பெண்கள் ஆண்களோ பெண்களோ 6 வருஷமாக புதிய உறுப்பினரை சேர்க்கறது கிடையாது. 6 வருஷமா ஏன் வந்து இப்போ வந்து மீனவர் வந்து யாரும் வந்து அபிவிருத்தி ஆகலையா, இல்லை டெவலப்மெண்ட் ஆகலையா, 18 வயசு ஆகலையா, குழந்தைங்களுக்கு 18 வயசு ஆகலை, இல்லை 21 வயசில் பெண் திருமணம் ஆகலையா, ஆனால் பெண்ணான திருமணம் ஆகலையா, அவங்களுக்கு வந்து அவங்கள புதிய உறுப்பினர் சேர்க்கலைன்னா அப்போ மீனவ சமுதாயம் அழிஞ்சு போச்சா இல்லை அழிக்கணுன்ற முடிவில் இருக்காங்களா? இது புரியல. அவங்கள வந்து உடனடியாக வந்து மீனவ சமுதாயத்தில் புதிய உறுப்பினரை சேர்க்கணும், கூட்டுத்துறையில் சேர்க்கணும். அதே மாதிரி வந்து என்ன சொல்ல வரேன்னா, புதிய உறுப்பினர் அந்த புதிய உறுப்பினர்கள் நீங்கள் கூட்டுறவுத்துறையில் சேருவதற்கு என்னென்ன வழிமுறைகள், என்ன பேசிக் இது வச்சுக்கிறீங்க? அதை யாரெல்லாம் சேரலாம்? 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மீன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அனைவருமே வந்து அவ்வளோதான். அது மட்டும்தான் அதற்கான தகுதி இல்லையா? அப்போ இந்த 6 ஆண்டுகள் சேர்க்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதுதான் கேட்குறோம், நாங்கள் கேள்வி கேட்குறோம். நிறைய முறை லெட்டர் கொடுத்துருக்கோம், அவங்கள சேர்த்து வச்சிருக்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். எங்களை என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணுறீங்க, போய் துறை சார்ந்த அமைச்சர் சந்திக்கிறீங்க, அதிகாரிகளை சந்திக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு பதிலும் சொல்லுவாங்களே. நீங்கள் பொருட்படுத்தலன்னு சொன்னீங்க. பொருட்படுத்தலன்னா ஒரு அபத்தம் அல்லவா? ஒரு பெரிய சமூகம், ஒரு அரசாங்கம் பொருட்படுத்தல அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கு. நாங்கள் லிஸ்ட்டை அனுப்புகிறோம், அவங்க அனுப்புறதா நாங்கள் கலெக்டருக்கு வச்சிருக்கிறோம், பிபிஐ லிஸ்ட்டு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்படி தான் காலம் ஒவ்வொரு தடவையும் போகுது. பிபிஐ லிஸ்ட்டுன்னு இன்னொரு பிரச்சனை, ஏற்கனவே இருக்கிற சொசைட்டியில் என்ன லிஸ்ட் சொன்னீங்க? பிபிஐ லிஸ்ட்டு பெண்டிங் லிஸ்ட்டு நாங்கள் அனுப்பியிருக்கோம். இப்போ ஏற்கனவே வந்து சொசைட்டியில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க நிறுத்திடுறாங்க, அவங்க பென்ஷன் வாங்குறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து இளம் விதவைங்க பென்ஷன் வாங்குறாங்க, கணவன் இறந்தவங்க பென்ஷன் வாங்குறாங்க. இதுக்கு சார் நீங்கள் வந்து எங்களுடைய என்னுடைய உரிமை, சொசைட்டியில் இருக்க வேண்டியது என்னுடைய உரிமையை வந்து நீங்கள் பறிக்கிறது எப்படி? அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க, அவங்க இளம் உதவி தொகை வரும். அதுக்கு என்னுடைய உரிமையை வந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து என்னுடைய சொசைட்டியை விளக்குறது அது ரொம்ப தப்பு. அதை விளக்குறாங்க. அதனால் வந்து அவங்களுடைய அந்த கட்டண பணம் வந்து அந்த மாதிரி பெண்டிங்கில் ஆயிரக்கணக்கானவருடைய பணம் இருக்குது, அதை வந்து திருப்பி கொடுக்குறது கிடையாது. கேட்டால் பெண்டிங் லிஸ்ட்டு விவே லிஸ்ட்டில் இருக்குது, நாங்கள் தரோம் இப்படின்னு சொல்லிட்டு இதுவே மீன்துறையில் கோடிக்கணக்கில் வந்து சேர்ந்து போயிருக்குது. அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இதை மாதிரி நிறைய வந்து மீன்துறையில் நிறைய பிரச்சனைங்க இருக்குது சார். அதை வந்து பொதுமக்களுக்கு கேட்குறதுக்கு இது கேட்டாலும் அதை வந்து அலட்சிய கண்ணோட்டத்தில் அப்படியே காத்துருக்காங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மீன்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. மீனவர்களோட குரல் அவ்வளோ வலுவற்றதாக இருக்குது. அதாவது அரசாங்கத்திடம் உங்களுக்கு பேசுறதுக்கான பிரதிநிதிகள் இல்லையா? இல்லை பேசுகிறாங்க, என்னோட கேள்வி முன்வைக்க இல்லை பேசாமலாம் இல்லை. இப்போ ஒவ்வொரு மீனவ சங்கங்களும் இதை பற்றி நிறைய பேசிட்டு 6 ஆண்டுகள் அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. பெண்டிங்லேயே 6 ஆண்டுகள் இருக்குன்னா அவ்வளவு பலவீனமாக இருக்குன்னு தான் நாங்கள் அர்த்தம். சாகர்மாலா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து இருக்கிற மீனவர்களாம் அப்படியே கவர் பண்ணி அந்த இருக்க ஏரியாவே தூக்குறாங்க. எண்ணூர்லேருந்து அப்படியே போகுது கன்னியாகுமரி வரைக்கும். அந்த சாகர்மாலா திட்டம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே கையெழுத்தாகிட்டு வந்துட்டுருக்கு. இது யாருக்கும் தெரியாது. மீனவர் பகுதியில் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துருக்குது. இப்போ வந்து கோரமண்டலம் கம்பெனியால் எவ்வளோ விஷவாயு வந்து நம்ம எண்ணூர்லேருந்து ஒரு 18 மீனவர் குப்பங்கள் பாதிக்கப்பட்டு 100 நாள் வரைக்கும் போராட்டம் பண்ணாங்க. இது இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் உலகமே தெரியும், எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இப்போ அவங்க ஏதோ அந்த பகுதியில் ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு விட்டுருக்காங்க. இது யார் கேட்குறது? இப்போ ஆமைக்குட்டிலாம் இறந்து கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டால் வந்து 2 இன்ஜின் போட்டு போகுது, 3 இன்ஜின் போட்டு போகுது. அதெல்லாம் உண்மை கிடையாது சார், அதெல்லாம் உண்மையே கிடையாது. அந்த விஷவாயு சிபிசிஎல்லுடைய பெட்ரோலியம் அந்த கசாரங்க உள்ளே போகிறதும், அந்த கழிவு எண்ணெய்ங்க உள்ளே போகிறதும், அதே மாதிரி இந்த அனல் மின் நிலையத்தில் சாம்பலுங்க உள்ளே போய் அந்த கொசத்தலை ஆற்றுல அங்கங்கே தேங்கி இருந்து அந்த குழம்புங்கள் உள்ளே இருக்கிறதுனால எங்களுடைய மீன் வளர்ச்சிங்க வந்து குன்றி போகுது. இதுதான் உண்மை. இது உண்மைக்கு புறமானது கிடையாது. அது ரெட்டை இன்ஜின் போடுறதுனால மீன் பிடிச்சி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த ஆமைக்குட்டி வளர்கிறதுனால அந்த களிமண் வளம் வந்து செழிப்பாக இருக்கும். அதை வந்து இந்த கம்பெனிஸுக்கு வந்து நிறைய வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யணும். அந்த கழிவில் எங்கள் கடலில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். இது ஒரு காரணம் சொல்கிறீங்க. இப்போது இந்த மீனவர்கள் பிரச்சனைகள் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள் பேசினா கூட
சுனாமிக்கு முன் சுனாமிக்கு பிறகு மீனவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளோ அல்லது இழப்புகளோ கொஞ்சம் நெஞ்சமல்ல. சுனாமிக்கு பிறகு கூட அரசாங்கத்தின் மூலமாகவோ இல்லை தனியார் அமைப்புகள் நிறுவனங்கள் மூலமாக ஏராளமான உதவிகள் வந்து மீனவருக்கு செய்து கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த சுனாமிக்கு பிறகு என்னென்ன நடந்துச்சு உண்மையிலே? ஏன்னா ஆண்டுகள் ஓடிவிட்டன. சுனாமிக்கு பிறகு வந்து சுனாமி வந்து 6 மாதம் வந்து முக்கியமாக சுனாமியில் பாதிக்கப்பட்டு வீடு இருந்தவங்கெல்லாம் 6 மாதம் வந்து பிளாட்ஃபார்மில் தான் இருந்தோம். ஏன் இந்த கேள்வி நான் இப்போ 2025 கேட்குறேன்னா, இன்னமும் அரசாங்க திட்டங்கள் எனக்கு வரல சார். இன்னமும் சுனாமி வீடு வரல. இருக்கிறனால நாங்கள் வந்து சுனாமி வீடு வராததான் போராட்ட காலத்தில் இருக்கிறோம். சுனாமி வீடு இன்னும் வரல. 6 மாத காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் இருந்தோம். அப்புறம் அந்த ஊரெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தற்காலிக குடியிருப்பு இப்போ காரைக்கால் நகர் திட்டப்பகுதியிலுமா அந்த இடம் சுடுகாடு அந்த இடம் நாங்கள் தான் போய் கேட்டோம். அந்த இடத்துல எங்களுக்கு அந்த இடம் கொடுக்கும். ஒரு கார்கில் நகர்னே அமைச்சாங்க. காரைக்கால் நகர் திட்டப்பகுதி அப்போ தற்காலிக குடியிருப்பாக எங்களுக்கு தார் போட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க. 3000-4000 பேர் அங்கே போய் இருந்தோம். ஒரு 6 மாத காலம் நாங்கள் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடம் தீப்பத்தி எரிஞ்சதுனால எல்லாம் பயந்து உயிருக்கு பயந்து எல்லாம் 4 பக்கம் ஓடிட்டாங்க. ஓடி வந்து அந்த இடத்துல ஒரு 2508 வீடுங்க தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு யார் யாருக்கு. மற்றபடி ஊரை சுற்றி அங்கங்கே வாடகை தான் இருக்கிறோம். 1000க்கு மேற்பட்டவங்க இன்னும் வாடகை இருந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கட்டப்பட்டு தான் அந்த கார்கில் நகர் வீடு வந்து உருவாக்குனாங்க. அப்போ தற்காலிக வீடு எங்களுக்காக கேட்டு எங்களுக்காக வாங்கப்பட்ட இடம் தான். அப்போ எவ்வளோ பேர்? 4000 பேர். 4000க்கு மேற்பட்டவங்க தான் இருந்தாங்க. ஒரு பகுதியில் வந்து 1800 பேர், ஒரு பகுதியில் 3000 சில்லற பேர் இருந்தாங்க. 5000 வீடுங்க, குறைஞ்சது 5000 வீடு இருந்தாங்க. 2508 வீடுங்க தான் குடிசை மாட்டு வாரியத்தால் சுனாமிக்கு கட்டப்பட்ட வீடு கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து ஆங்காங்கே தீப்பத்தி எரிஞ்சதுங்க. இந்த கோட்டையோட பல்லாஸ்திரி பின்பக்கம், மஸ்தான் கோயில் ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி திருவீட்டூரில் அந்த ஆபத்து வரக்கூடிய இடத்துல இந்த குடிசை பகுதி தான் தூக்கி வந்து அந்த சுனாமி வீட்டில் சேர்த்து போட்டுருக்காங்க. அப்போ வந்து ஆவரேஜ் வந்து குறையும். எங்களுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுங்க வந்து நிறைய குறையுது. அப்போ வந்து உலக வங்கி வந்து கோடி கணக்கில் வந்து எங்கள் சுனாமி திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. எதுவுமே வந்து அந்த அளவு வந்து எங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது வந்து கொடுக்கப்படலை. இதுதான் உண்மை. இன்றைக்கும் வந்து நாங்கள் இப்போ கூட வந்து லெட்ரு வச்சுருக்கோம். உலக வங்கிக்கு லெட்ரு வச்சுருக்கோம். இவ்வளோ பணம் வந்து ஒதுக்கீட்டு செஞ்சுருக்கீங்க. எங்களுக்கு வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 6,43,000 கேட்குறாங்க. நாங்கள் வந்து 50,000 முன் பணம் கொடுத்தோம். மீதி தொகை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு மீன்துறையும் முன் வர மாட்டுது. நீங்கள் கொடுத்த பணம் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எங்களுடைய வீட்டுக்கு கிடைக்கப்படலன்னு சொல்லிட்டு எங்களுடைய அமைப்பு மூலியமாகவும் அமைப்பு சாரா கூட்டமைப்பு மூலியமாகவும் நாங்கள் வந்து லெட்ரு வச்சுருக்கோம். அது மாதிரி இப்போ நிறைய பிரச்சனை. சுனாமிக்கு பிறகு வந்து மறைஞ்ச அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய பேர் வந்து அப்படியே அழிஞ்சிடுச்சு. இன்னமும் அவங்க வந்து முன்னுக்கு வரல. இருக்கப்பட்ட மீனவர்களையாவது இனிமேல் நல்ல மாதிரி காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம். இப்போ உலக வங்கி உட்பட நிறைய தனியார் நிறுவனங்கள் உதவி செஞ்சதாக தான் நம்ம பார்த்த ஊடகங்கள் நிறைய அமைப்புகள் மூலமாக. ஆனால் உலக வங்கியோட அந்த பெரும் உதவி வந்து இன்னும் சரியாக இல்லை. சரியாக வந்து மீனவ மக்களுக்கு கிடைக்கல. மீனவ மக்களுக்கு ஆனால் இருக்குது, இன்னும் இருக்குது. இப்போ அதை பற்றி நாங்கள் கேட்கணும். ஏன்னா ஆண்டுகள் போயிட்டே இருக்குது. 21 வருஷம் ஆகிப்போச்சு நம்ம சுனாமி வந்து. இப்போ 21வது ஒவ்வொரு வருஷமும் நினைவுபடுத்துகிற மாதிரி சுனாமி தினத்தை நாங்கள் எங்களுடைய அமைப்பு ரீதியாக நாங்கள் நடத்திட்டு தான் வரோம். அதே மாதிரி மீனவர் தினத்தையும் நாங்கள் நடத்துகிறோம், மகளிர் தினத்தையும் நடத்துகிறோம். ஏன்னா நாங்கள் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு தினத்தையும் நடத்தி அரசுக்கு நாங்கள் இருக்கிறோன்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம் சார். ஆனால் கோரிக்கைகள் வந்து முழுவதுமாக உங்களுக்கு கிடைத்த பாடில்லை இல்லையா? கிடைக்கல. இப்போது எல்லா அதிகாரங்களும் நம்மளோட கோரிக்கைகள் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எதை சொல்லனாலும் ஒரு அரசாங்கத்தினிடம் தான் பேசி ஆகணும். இப்போ உங்களோட அமைப்புக்கான நோக்கம் அதுவாக தானே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை பேச ஆள் இல்லை. அதனால் நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்து 2000 நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. மீனவர்கள் அரசியலில் மீனவர்களோட பங்கு என்பது எப்படி இருக்குது? அது மீனவர்களுக்கு பயன் தருகிறதா? நல்ல விஷயம், நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அது நான் பேசணும்னு நினச்சேன். இப்போ வந்து ஒவ்வொரு அரசியல்லையும் ஒரு கட்சியிலையும், அது பிஜேபியாக இருக்கட்டும், அது டிஎம்கேவாக இருக்கட்டும், அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அது ஏடிஎம்கே, எந்த கட்சி மீனவர் அணியே இல்லை, நான் சொல்ல வர்றது ஒரு நிமிஷம். எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் மீனவருக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அந்த கட்சியில் வந்து மீனவருக்கு சீட்டு கிடைக்கணும். மீனவராக வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் மீனவருக்கு வந்து போட்டியிடணும். மீனவருங்க போட்டிட்டு சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் மீனவருங்க வந்து முன்மாதிரியாக ஒரு மந்திரியோ எம்பியோ எம்எல்ஏவோ நம்ம எங்கள் மீனவருங்க வந்து அமைச்சர் ஆக்குறாங்க தானே. அதிமுக திமுக 2 பேரும் அமைச்சர் ஆக்குறாங்களே. சொல்ல வரேன் சார் இருக்குங்க. அப்போ மந்திரியாக மீன்துறை அமைச்சராக வந்து இப்போ பாராளுமன்றத்திலலாம் இன்றைக்கி கச்சத்தீவு பிரச்சனை இந்த மாதிரி தலைவிரிச்சு ஆடாது. இன்றைக்கி மீனவர் வந்து இவ்வளோ வந்து போராட்டத்தில் வந்து இருக்க மாட்டாங்க. போகிறாங்க, ஒரு 10 பேர் போகிறாங்க, திரும்பி வர்றது கிடையாது. அங்கே எங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க, எப்போ பிடிச்சி வச்சுருக்காங்கன்றது தெரியல. அப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் மீனவருடைய பங்களிப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. கச்சத்தீவு வந்து இல்லைங்க, அதுதான் நான் குறுக்கிட்டாக சொன்னேன். 2 கட்சிகளுமே
மீனவர் சமூகத்தை உலகத்துல சார்ந்த எல்லா கட்சியும் இருக்கு அமைச்சர்களை சார். உருவாக்குகிறார்கள் தானே? எல்லா கட்சியும் இருக்குது. பிஜேபியில் மீனவர் குழு, பாட்டாளி மக்கள் கட்சியில் மீனவர் குழு, காங்கிரஸில் மீனவருக்கு, அந்த மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து மீனவருக்கு சீட்டு கொடுக்கணும். மீனவருக்கு சீட்டு கொடுத்து மீனவர்களை வந்து முன்மாதிரியாக கொண்டாந்து நிற்க வைக்கணும். இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பிரச்சனைனா மீனவருங்க வந்து குரல் கொடுக்கணும். மற்றவங்க கொடுக்குறாங்க நாங்கள் எதிர்ப்போம். எங்கள் மீனவராக தான் அவங்கள சுயமாக என்னுடைய சமுதாயத்துக்கு நான் குரல் கொடுப்பேன். 10 பேர் 10 தலை போதும், 11ஆவது தலை என் தலையை கொண்டு கண்டிப்பாக நான் வைப்பேன். அது இன்றைக்கி வந்து கச்சத்தீவு வந்து ராமேஸ்வரம் மன்னருடைய சொந்தமான இடம் வந்து கச்சத்தீவு. இன்றைக்கி வந்து இலங்கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து எங்கள் ஆளுங்க என்ன இதுனா ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்க, ஒரு போட்டு போகுது, இந்த கோட்டுக்குள்ளே தான் வந்து நீ போகணும், அதை தாண்டி நீ அண்ணாண்ட. தொடர்ந்து நாம் இந்திய மீனவர் மகளிர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளரும் சமீபத்தில் விமன் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் விருது வாங்கியவருமான மீனவர் சாந்தி அவரோடு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக சமீபத்தில் கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் நாடு முழுவதும் ஒரு பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. சமீபத்தில் சட்டமன்ற தீர்மானம், நிறைய பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் அதை வலியுறுத்தி பேசக்கூடிய நிலையில் இன்னமுமா இதே கச்சத்தீவு விவகாரம் போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன என்பதுதான் மீனவர்களோட பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை மீனவர் சாந்தியிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல இது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியை கொண்டது. இந்த நொடி வரை அந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதால் மீனவர்கள், அதாவது மீனவர்களோட ஒரு பெரும் ஒரு பிரச்சனை அல்லது துயரம் என்பது இப்போ வந்து கச்சத்தீவு வந்து ராமேஸ்வரம் மன்னனுடைய அவருக்கு சொந்தமான இடம் கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவு வந்து தாரை வார்த்தது. இது வந்து முதல்ல அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எங்களுடைய மீனவருங்க பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நீ மீன் பிடினா, இதுனா மெயின் ரோடா, இந்த கோட்டுக்குள்ளே நீ மீன் பிடிக்கணும் அப்படின்னு அளவு, அந்த அலை வந்து பெரிய அலை சிறு அலைன்றது பார்த்து சொல்லினா வரும். இன்னும் இந்த அலையை நான் அடிக்கிறேன், நீ அப்படியே காற்றுன்னு ஆங்கர் போட்டு நில்லுன்னு இருந்துனே இருக்கும். பெரிய அலை வந்ததுன்னா இந்த கார்னர் இருக்கும், அந்த முனையில் வந்து நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மேலாக்கடலை எத்தனையோ காற்று, கொண்டை காற்று கோடை காற்று வந்து அந்த படகுகளை எந்த சைடில் இட்டுன்னு போய் விடுன்னு தெரியாது, நேர்மறையாக கூட்டிகிட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது அளவு பார்த்துலாம் வந்து இந்த எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கணும், இந்த எல்லையில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு அளவு போட்டு சொல்கிறது அது மிகப்பெரிய தப்பு. அது அவங்களுக்கு தெரியல. உண்மையிலே பார்க்க முடியாது. ரோட்ல போற வண்டி இந்த கோட்டில் ஒரு ஒயிட் கோடு போட்டு நீ இந்த பக்கம் போகணும், வரவங்க இந்த பக்கம் வரணும்னா கண்டிப்பாக முடியும். எங்களுடைய மீனவர்கள் வந்து விஞ்ஞானிங்க, அறிவுபூர்வமானவங்க. அவங்களுடைய சாதனை யாராலையும் சாதிக்க முடியாது. அவங்க உயிரை தியாகம் பண்ணி நான் என் உயிர் தான் போனால் போட்டோம், நான் மீன் பிடிக்க என் குடும்பத்தை காப்பாற்ற நான் மீன் பிடிக்க போகிறேன்னு அவங்க துணிஞ்சு உயிரை பலி கொடுத்து போகிறாங்க. அப்படி போகும்போது கூடங்குளம் வந்து கம்மி இதை தாண்டி 500 மீட்டர் தள்ளி போய் மீன் பிடிக்கணுன்றாங்க. 1000 மீட்டர் தள்ளி போனால் கச்சத்தீவு. அப்போ அந்த அலை வந்து என்ன செய்யுது, அந்த கச்சத்தீவு கிட்ட போகுது. டக்குன்னு மீன் கப்பல் படையோ இல்லை சிங்களவங்களோ இல்லை இலங்கை ஆளுங்களோ வந்து இந்த படகை பிடிச்சின்னு போயிடறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது எனக்கு சரியாக புரியல. இதை வந்து நல்லா வந்து ஆய்வு பண்ணி மீனவருக்கு சொந்தமான கச்சத்தீவை, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு ஒப்படைங்க. அதுக்கு ஒப்படைத்துக்கு என்ன வேலை செய்ய முடியும் அதை செய்யணும். இல்லை, இப்போ இந்த மீனவர் கைது அல்லது மீனவர் சிறைபிடிக்கப்படுவதற்கு பின்னால் கச்சத்தீவு விவகாரம் தான் மெயின் முக்கியம். அதுதான் பாம்பன் பாலத்துக்கும் கச்சத்தீவுக்கும் 1000 கிலோமீட்டர், கோடங்குளம் பிரச்சனைக்கு இதுக்கு 750 கிலோமீட்டர். இதை தாண்டி தான் போய் மீன் பிடிக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. பாம்பன் பாலத்துலேருந்து அந்த போட்டு போகுதுன்னா நேராக போகுதுன்னா நேர்மறை காற்று வந்து நேராக போயிடும். இது கொண்டை காற்று கோடை காற்று வந்து சைடு வாங்கும்போது அப்போ அந்த நேரம் அந்த தீவில் போய் நிற்க வேண்டியது வரும். இப்போ அவங்க வராங்க, அவங்க எல்லையில் போய் அது அவங்க எல்லையா, அது எங்கள் பாட்டனார் பாட்டியார் இடம், எங்களுடைய பூர்வீக சொத்து, மீனவனுக்கு சொந்தமான சேதுபதி மன்னன். ஆமாம், சேதுபதி மன்னனுக்கு சொத்து. நாங்கள் வந்து அந்த தலைமுறையில் வந்தவங்க. எங்களுடைய சொத்தில் வந்து நீங்கள் கொண்டு அடமானம் வச்சுட்டு நீங்கள் கொண்டு தாரை வார்த்துட்டு இது இன்ன வரைக்கும் எங்களுக்கு மீனவர் பிரச்சனையாக எங்களை தலைவிரிச்சு ஆடுது. இது ஒன்றும் எங்களுடைய மீனவ வம்சத்துக்கே இது வந்து பெரிய அடி. எங்களுக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்துருந்தா கூட நாங்கள் சாப்பிட்டு எங்கள் வம்ச வழி அழிஞ்சிருக்கோம். ஆனால் வந்து இன்ன வரைக்கும் போராட்டம்னு போராடிக்கினே இருக்கிறோம். நாளைக்கு என்னுடைய தலைமுறை, என் பேரன் பேத்தி, அவங்களுடைய பேரன் பேத்திலாம் இந்த கச்சத்தீவால் பாதிக்கப்பட்டது. இல்லை, இப்போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அல்லது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த கச்சத்தீவு விவகாரம் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் கச்சத்தீவு விவகாரம் பேசப்படுவது, தேர்தல் வந்துடும், திருப்பி கச்சத்தீவு விவகாரம் பார்லிமெண்ட்ல பேசுவாங்க, சட்டமன்ற தீர்மானம் ஏற்கனவே 2 முறை உண்மையான மீனவருடைய ஏற்கனவே 2 முறை தீர்மானம் ஏற்றப்பட்டது தான். இது 3வது தீர்மானம், என் கணிப்பு சரியா இருக்கணும்னா. அப்போ இதற்கு என்னதான் தீர்வுன்னு சார் உண்மையான மீனவர்களுடைய அக்கறை எடுத்துக்கின்னு மீனவர் பிரச்சனை அக்கறை எடுத்து இந்த அரசியல் இல்லாத நேரத்தில் மீனவர்களுக்கு முக்கியத்துவம். அதுக்கு தான் சார் நான் சொன்னேன், எந்த கட்சியாக இருந்தாலும் மீனவருக்கு பொறுப்பு கொடுங்க. எந்த கட்சியாக தான் மீனவருக்கு பொறுப்பு கொடுத்து மீனவருடைய அமைச்சர் பதவியில் வைங்க. ஏன் மீனவர் ஆளுகின்ற திறன் கிடையாதா? இப்போ ஏற்பட்ட கடலையே ஆள்றோம்,
இப்பேற்பட்ட எதிர்நீச்சல் போட்டு என்னுடைய அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் போய் இப்பேற்பட்ட கடலை எதிர்நீச்சல் போட்டு ஆடுறோம். அப்படி ஆளக்கூடிய திறனை வந்து என்னுடைய மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்குது. தற்போது இந்த அமைச்சரவையில் மீனவருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அமைச்சரா இல்லை இல்லையா? இல்லை மீனவருடைய பிரதிநிதிங்க யாருமே கிடையாது. தமிழகத்திலும் கிடையாது, மத்தியிலும் KPP சாமி கிடையாது, பிறகு யாருக்கும் கொடுக்கல இல்லையா? இல்லை அவருக்கு பிறகு யாருக்கும் மத்தியிலும் கிடையாது, மாநிலத்திலையும் மீனவருக்கு கிடையாது. இதுதான் உண்மை. அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுடைய பிரச்சனையை அவங்க சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசுவாங்க. 1000 பேர் குரல் கொடுத்தாலும் ஒரு மீனவன் வந்து மீனவனுக்காக பேசக்கூடியது தான் அங்கே வந்து இல்லை. இப்போ நான் நீங்கள் சொல்கிறதுனால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். அவர் KPP சாமியாக இருக்கட்டும், அதற்கு முன்னதாக திமுக, அப்போ அதிமுக வந்து ஜெனிஃபர் சந்திரனாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே மீனவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அமைச்சராக இருந்தாங்க. அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்ன சொல்கிறீங்க? அப்பவும் இதே நிலை தான் நீடித்தது. இல்லை மத்தியிலையும் சரி மாநிலத்தில் 2 இடத்துலையுமே நான் சொல்ல வரேன் சார். அப்போ அன்னைக்காவது ஓரளவு வந்து மீனவர் இப்போ வந்து ஒரு மீனவனுக்கு பதவி கொடுத்தா இப்போ ஒரு போட்டுக்கு போகிறாங்க 60 அடி ஆழத்தில் வந்து இந்த இடத்துல வந்து சேறு இருக்குது மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மீனவ அமைச்சருக்கு தெரியும். இங்கே வந்து எத்தனை பாவத்தில் வந்து மீன் கிடைக்கும், எத்தனை பாவத்தில் சேர் இருக்குது, இல்லை அண்ணாண்ட பாவம் சுழல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல போயா மிதங்க இல்லைன்னா போயா வந்து சேத்துல சிக்கலில் மாட்டிக்கின்றது தெரியும். அது வந்து ஒரு அமைச்சரை போடும்போது ஒரு மீனவரை போட்டால் அது நல்லா இருக்கும்னு என்னோட. இப்போது கச்சத்தீவு விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது இல்லையா? இப்போ ஒரு மீனவர்களாக நீங்கள், நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போதே இதை ரொம்ப காலமாக பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒன்று தோணுது. நீங்கள் மீனவர்களாக, அதாவது பெரும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நீங்கள் பார்க்கும்போது இல்லை, இப்போ திருப்பியும் இந்த பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்றத இந்த உங்களுடைய மீனவர் சமுதாயம் எப்படி பார்க்குது? அரசியலுக்காக பேசப்படுறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஒரே வார்த்தை சார், இது அரசியல் நேரம், அரசியல் களம் இறங்கியிருக்காங்க, அதனால் மீனவர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது எல்லாருடைய தலைப்பிலையும் இதுதான் உண்மை. எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க. இது ஏன் சாதாரணத்தில் இந்த 3-4 வருஷத்துக்கு முன்னே பார்க்கணும் இல்லையா? அரசியல் பதவிக்கு வந்த உடனே இதை பார்க்க வேண்டியது தானே. இப்போ பதவி முடிகிற நேரத்தில், இப்போ வந்து மறுபடியும் தேர்தல் வர நேரத்தில் மீனவர்கள் சும்மா அவங்க வந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்ற அடிப்படையை தான் பார்க்குறோம். எந்த ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுவதும், ஆளும் கட்சியாக இருக்கும்போது மௌனம் காப்பதுமாக இருக்கிறாங்களே. இப்போது இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் இந்த அரசுகளை இன்னும் நம்புகிறீர்களா? இல்லை இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், இது பண்ணால் ஓரளவுக்கு இந்த 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 பிரச்சனையை முடிவடையும் அப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கா? இல்லை சமூகத்தை சார்ந்த மக்கள். இல்லை சார், இது அரசியலில் நான் என்ன சொல்கிறேன்னா, மீனவருங்க முன் வந்து அவரவர் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சியில் மீனவருக்கு உரிமையான சீட்டுங்களை வாங்கி மீனவருங்க முன் வந்து இது இறங்கி நின்று செஞ்சால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இது மீனவருங்க கையில் தான் இருக்குது. இந்த மக்கள் பிரதிநிதிகள், அதாவது உங்களோட மீனவ பிரதிநிதிகள் அதிகமாக சட்டமன்றத்தில் பேசணும். அவங்க தான் முன் வந்து நிற்கணும். அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து யார் எந்தெந்த இதில் பதவியில் இருக்காங்களோ அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி முன் வந்து அந்தந்த கட்சியில் அவங்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டணும். எங்களுக்காக நீங்கள் பேசுவோன்னா நாங்களே பேசணும், நாங்கள் பேசணுன்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மை. இப்போது நீங்கள் தொடர்ந்து இந்த களத்தில் தீவிரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்போ தான் இந்த இந்திய மகளிர் தொழிற்சங்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறீங்க. 2000 ஆண்டுலேருந்து நிறைய செயல்பாடு இருக்கிறீங்க. சார், நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் வேற ஒரு பதிலுக்கு போயிட்டேன். 2000 பலதரப்பட்ட போராட்டங்களை மறியல்களை நான் சந்திச்சிருக்கேன். அந்த போராட்டத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் சேகரித்து தான் இந்த இந்து நாளிதழ் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப கூர்ந்து கவனித்து தான் கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு. உலக அளவில் இருக்கக்கூடிய அன்றைக்கி 2000-3000 பெண்கள் வந்து அவ்வளோ மத்தியில், அத்தனை பெண்கள் மத்தியில் இந்த சிறப்பான விருதை எனக்கு வழங்கிய அந்த இந்து தமிழ் நாளிதழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தமிழகத்தினுடைய மீனவ மக்களுடைய சார்பாகவும் என்னுடைய இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கத்தை சார்பாக என் மனமார்ந்த நன்றி. அந்த எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் மனமாற. நீங்கள் இந்த அமைப்பை தொடங்குவதற்கு முன்னால், அதாவது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் இது பண்ண மாட்டீங்க, நிறைய அமைப்புகளில், இயக்கங்களில், நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு இருப்பீங்க. அந்த ஆர்வத்தின் மிகுதியாக தான் சரி நம்ம வந்து மக்களுக்கான நம்ம போராடலாமே ஆரம்பிச்சிருக்கீங்க. இதற்கு முன்னதாக, அதாவது இந்த அமைப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வேறு யாரோடு சேர்ந்துலாம் நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்க? நான் இதுக்கு முன்னே வந்து என்ஜிஓஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நான் கருணாலயன்ற என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அறிவியல் இயக்கத்தில் நான் வந்து கோஆர்டினேட்டராக இருந்தேன். நம்ம ஆர்கேஆர் வடசென்னை பகுதியில் அறிவியல் இயக்கம் இருந்தேன். கருணாலயா இருந்தேன், அருணோதயாவில் இருந்தேன். அதே மாதிரி செஸ்ன்ற ஒரு நிறுவனத்தில் இருந்தேன், தேஷ்ன்ற நிறுவனத்தில் இருந்தேன். செஸ்ன்றது நம்ம டாக்டர் மனோரமாவுடைய நிறுவனம். அதில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி வந்து மக்களாக நான் வேலை செஞ்சுருக்கேன். பொது வேலை சில்ட்ரன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், HIV ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த விமன் பெண்களுடைய அமைப்பில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பெண்களுடைய இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிக்கிறது, கட்டமைப்பு தொழிற்சங்கங்கள் தொடங்குறது, சங்கங்கள் அமைப்பது, அது போன்ற இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் வந்து அகில இந்திய மீனவர் சங்கத்தில் நான் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணேன். அது மூலிமா தான் நான் நிறைய பயிற்சிகளை வந்து பெற்றிருக்கிறேன். பாம்பே, கல்கத்தா, டெல்லி, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி என்னுடைய மீனவ சமுதாயத்தில் நான் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். அது மூலிமா நிறைய ILO ட்ரைனிங் எடுத்தது ஒரு காரணத்தால் தான் நம்ம தமிழகத்துலேயும் நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு தொழிற்சங்கம் நம்ம தொடங்கணும் அப்படின்ட்டு இந்திய மீனவ மகளிர் இந்தியா லெவலில் நம்ம போகிறதுனால இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கம் என்னுடைய பொறுப்பாளருங்க குறைஞ்சது இந்தியா முழுக்க ஒரு 6-7 மாநிலத்தில் இருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களில் உங்களுடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கு? கேரளாவில் செயல்பட்டு இருக்குது, ஆந்திராவில் செயல்பட்டு, பீகார்லேயும் ஆள் போட்டிருக்கோம். அங்கெல்லாம் வந்து உள்நாட்டு மீனவர்கள் தான். அதே மாதிரி வந்து நம்ம பெங்களூரில் இருக்காங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 5-6 ஊர். இப்போ இந்த அமைப்பு தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் HIV போன்ற தனியார் அமைப்புகளோடு அது சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செயல்பாட்டில் இருந்துன்னு சொல்கிறீங்க. அதற்கும் இந்த களத்தில் வேலை செய்வது, ஏன்னா இது உங்களுடைய சமூகம் அல்லவா, இப்போ அதற்கும் இந்த வேலை செய்யறதுக்கும் எப்படி அந்த வேறுபாடு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து பொதுமக்களுக்கு வேண்டிய பொதுவான பிரச்சனை. இப்போ HIVன்றது எல்லாருக்குமே நார்மலாக வரக்கூடியது. அது வந்து ரத்த மாற்றத்தாலையும் வரக்கூடிய ஒரு நோய் இது. அதை வந்து நம்ம வந்து எல்லா பொதுவான மக்கள்கிட்ட யார் யாருக்கு இருக்குதோ அந்த தொட்டு அவங்க அதாவது அந்த நேரத்தில் விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில் நாங்கள் வந்து அவங்களுடைய உறவினர் மாதிரி தான் போய் அந்த வேலைகளை நாங்கள் செய்வோம். அவங்களுக்கு மெடிசன் கொண்டு போகிறதும், அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறதும், அவங்கள வந்து டாக்டர்கிட்ட அனுப்புகிறதும், இந்த மாதிரி வேலைங்க வந்து நாங்கள் உறவினர் மாதிரி தெரியாது யாருக்கும் தெரியாதான் போவோம். அது வந்து ரொம்ப வந்து ரகசியம் காக்கணும் அந்த வேலைக்கு. அந்த மாதிரி போய் பண்ணும்பொழுது அங்கே உள்ள பிரச்சனை, அங்கே உள்ள சூழ்நிலைங்க, புறக்கணிக்கப்படுறது யார், புறக்கணிக்காதவங்க யாருன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் மனோரமாட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க மூலிமா நாங்கள் அதுக்கு வேண்டிய அது. ஆனால் இந்த அமைப்பு உங்கள் சமூகம் சார்ந்து இயங்குவது என்பது வேறு அல்லவா? இப்போ நாங்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து பயிற்சிக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சார். ILO மூலிமா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் மூலிமா நாங்கள் எங்களை வந்து ஒரு அமைப்பு மூலிமா அழைச்சிருக்காங்க. எல்லா அமைப்புடைய மகளிர்களும் வந்திருப்பாங்க. என்ன பயிற்சி கொடுப்பீங்க எங்களுக்கு? அவங்க கொடுப்பாங்க. அவங்க வந்து பயிற்சி கொடுப்போம். இப்போ அந்த பெண்கள் விமன் டெவலப்மெண்ட்டு, இப்போ பெண்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பயிற்சி எங்களுக்கு வந்து செமினார் கிளாஸில் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் செமினார் கிளாஸ் போகும்போது இப்போ கர்நாடகாவில் எப்படி இருக்காங்க, கேரளாவில் எப்படி இருக்காங்க, ஆந்திராவில் எப்படி இருக்காங்க, மீனவ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம மீனவ பெண்களுக்கும் நம்ம வந்து முன்னின்று பார்க்கணும். நலவாரியத்தில் கோடான கோடி பணம் இருக்குது, அதை இன்னும் செலவு பண்ணுறாங்க. எதுவுமே வந்து மீனவங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணுறதில்ல. இப்போ ஒவ்வொரு மீனவ மார்க்கெட்லேயும் வந்து ஏலம் விட்றாங்க, மார்க்கெட் பணம் வசூல் பண்ணுறாங்க. இந்த பணமெல்லாம் வந்து அந்நிய செலவாணிக்கு என்னுடைய மீனவங்க பிடிக்கக்கூடிய பெரிய பெரிய எறா மீனெல்லாம் வந்து அந்நிய செலவாணிக்கு பெரும் பங்கு போகுது. அந்த பணத்தெல்லாம் வந்து எது மூலிமா அவங்க செலவு பண்ணுறாங்க? ஒன்றுமே செலவு பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு தான் இந்த சங்கம் தொடரும். இப்போது அந்த மீன்கள் விற்பது அப்படின்றது அது ஒரு வேளை. அது சார்ந்து மீனவ பெண்கள் இப்போது வேறு என்னென்ன பணிகளில் உங்களால் செயல்படுத்த முடியும்? அந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டது எது? இப்போ வந்து மீன் பிடிக்காத நேரத்தில் வந்து மாட்டுத் தொழிலும் ஒன்று வேணும். அது எங்களுடைய சங்கத்தின் மூலயமா நாங்கள் வந்து சில பயிற்சி அமைப்பு சாரா கூட்டமைப்புலாம் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோடலாம் சேர்ந்து எங்கள் பெண்களுக்கு வந்து இந்த மாற்று பயிற்சிக்கு இட்லி பொடி தயார் பண்ணுறது, சோப்பு சர்ப்பு தயார் பண்ணுறது, ஊறுகாய் தயார் பண்ணுறது, அப்புறம் வந்து இப்போ குழம்பு கடைலாம் தயார் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து சுயத்தொழில் வீட்டிலேருந்து சுயமாக மாவரைச்சி விற்கிறது, இது மாதிரி கொஞ்சம் மாற்றுத் தொழில் வந்து நாங்கள் எங்களுடைய அமைப்பு மூலமாக நாங்கள் கற்றுக்கோம். இப்போது மீனவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் பார்க்கும் பொழுது சிறிய அளவு வணிகத்தில் மட்டும்தான் நம்ம மீனவர்கள் செயல்படுறாங்க. இதுலேயும் வந்து ஏற்றுமதி போன்ற விஷயங்களில் வந்து ஒரு பெருநிறுவனங்கள் அல்லது பெரிய பெரிய பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் கோல் வச்சுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையா? அது உண்மை. இப்போ வந்து எனக்கே தெரியாது, எங்கள் வீட்டில் ஆயிரக்கணக்கான போட்டுக்குது, பார்த்தா இவங்களுக்கு ஒரு 10 போட்டுக்குதுன்றாங்க, அவங்களுக்கு ஒரு 10 போட்டு, யார் பேரையும் நான் குறிப்பிட விரும்பலை. அந்த மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு இங்கே அவங்க வந்து சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இல்லை உண்மையான சமூகத்தை சேர்ந்தவங்க, உண்மையான மீனவ பாதிக்கப்பட்டவங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து இடம்பெறும் தொழிலாளர்கள்லாம் வந்து இங்கே வந்து பிழைக்கிறாங்க. ஏன்னா சென்னை வந்து யாரும் முறை யாவரும் கேளுன்னு அங்கே அந்த சிக்காக்குளத்தில் இருக்கிறவங்க கூடிகள்லாம் நம்மளுடைய காசிமேட்டில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து தங்கி பிழைக்கிறாங்க. அந்த மாதிரி பட்டதில் அந்த மாதிரி ஆட்களை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்டு ஓட்ட வைக்கிறது. இங்கே எங்கள் காசிமேடு கல்லாத்தில் போட்டு வச்சு நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இல்லாத மாற்றுத் தொழில் போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். சிக்கல்னு சொல்ல முடியாது சார். இப்போ வந்து இப்போ அவங்க வந்து விருப்பம் இருந்து வறுமையில் இருக்கிறவங்க யாரும் வரக்கூடாது போகக்கூடாது நாங்கள் சொல்ல வரல. எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் பிழைக்கணும், அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து பிழைக்கணும். இது வந்து அவங்களுடைய தொழில். அவங்க மீன் பிடிக்கக்கூடிய அவங்களும் எங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்டவங்க தான். நாங்கள் யாரையும் வேண்டாம்னு சொல்லலை. இருந்தாலும் இங்கே இருக்கிற மீனவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போது உங்களுடைய மீனவ சமுதாயத்தில் அடுத்த தலைமுறை கல்வி சூழலை நோக்கி நகர்வதை நம்ம பார்க்குறோம். வேறு ஒரு துறைகள் கூட போகிறாங்க, நல்லா
படித்து மேதைகளாக இருப்பதை நம்ம பார்க்கணும். அந்த ஒரு போக்கு எப்படி இருக்கும் உங்கள் மீனவ சமூகத்தில்? கண்டிப்பாக வளர்ந்து வரணும். எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். அவங்க வந்து படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அந்த இது தமிழகம் மட்டும்தான் தெரிஞ்சிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கற்று மரன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோருங்க. எல்லாத்தையும் கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து இது நல்லதுன்னா நல்ல வழியில் அவங்க போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது நம்ம அரசியலில் மீனவர்களோட பங்குகள் குறித்து பேசுனீங்க. அதாவது மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, எங்களுக்கு அது வேணும்னு சொன்னீங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் நிறைய புது புது கட்சிகளாக கூட இப்போ அணிவகுக்க தொடங்கியுள்ளன. இதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய சமுதாயம்? அவர்களுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா, இல்லை வந்து என்ன பண்ண போறாங்க? நல்லது செய்யணும். ஏன்னா வரும்பொழுதே அவங்க தமிழகத்தில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டது அவங்க கண்ணுக்கு தெரியலையா, தெரிஞ்சது இல்லையா? ஏன் அப்பயும் முன்னே நின்று கொஞ்சம் செஞ்சுருக்கலான்னு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. இப்போ வந்து செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, இப்போ அவங்க வளர்ந்து வரும்போதே அதையும் செஞ்சுருக்கலாம்ல, அது கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஆனால் அவங்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்க வந்து இன்னும் நல்லா இறங்கி செய்யட்டும், செஞ்சு தமிழகத்தை நல்ல பேர் வாங்கணும். என்ன உண்மையை தமிழகத்தில் நான் இந்த விருது வாங்கினது ரொம்ப பெருமையாக நினச்சிருக்கேன். இதை தமிழகத்தில் நீங்கள் ஒருத்தர் தான், நான் மட்டும் தான் வாங்கினேன் இந்த விருது. ரொம்ப எவ்வளோ பேர் அதில் போட்டிட்டார்கள்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி, எந்த அடிப்படையில் அதை பரிசீலனை பண்ணுறாங்க? இது அவங்கள தான் சார் கேட்கணும். இது ஏன்னா வந்து தமிழகத்தில் என்ன தான் வந்து செலக்ட் பண்ணி வேறு யாருமே வாங்கலாம். அந்த விருது எஸ்ஆர்எம் காலேஜில் நான் மட்டும்தான் வாங்கினேன். அவ்வளோ பெரிய சிறப்பான விருது எனக்கு வழங்கியிருக்காங்க. அதை வாங்கிட்டு நான் இது வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய விருதுக்கு நான் வந்து பாராட்டக்கூடியவராக இருக்கிறதுனால இனிமேல் என்னுடைய செயல்பாடு வேறையாக இருக்கும் சார். இன்னமும் வந்து என்னுடைய மீனவ மக்கள் முன்னேற்றத்துக்காக நான் முழுமையாக பாடுபடுறேன். அவங்களுடைய இந்த சிறு தொழிலை பெருந்தொழிலாக ஆக்கிறதுக்கும் அவங்க நிறைய பயிற்சிங்க கொடுக்கறதுக்கும் நாங்கள் முன்னே நிற்க போகிறேன். ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னுடைய மீனவ மக்கள் பெண்களை வந்து டெவலப் பண்ணி பயிற்சி கொடுக்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி என்ன மாதிரி எனக்கு பின்னால் என்னுடைய மீனவ பெண்கள் வந்து இந்த சமுதாயத்தில் முன்னே நிற்கணும்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள ட்ரைனிங் கொடுத்து ஆளாக்குவேன். அதே மாதிரி அடுத்து வரும் இளைஞர்களையோ இனி மாற்றுத் தொழிலுக்கு நம்ம தயாராகிற நிலையில் வந்து அவங்கள தயார் பண்ணுவோம் சார். இதெல்லாம் உங்கள் அமைப்பின் சார்பாக நாங்கள் செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் வந்து அரசு சார்ந்து ஏதேனும் உதவிகள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு சட்டத்தில் நிறைய இருக்குது, மீனவ சட்டத்தில். ஆனால் இது வரைக்கும் எந்த உதவிகளும் பெண்களுக்கு செய்யவே இல்லை. இல்லை, என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யலை, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நிறைய இருக்குது சார். இலவச வீட்டு திட்டத்தில் வந்து நம்ம மீனவ மக்களுக்கு அந்த இலவச வீட்டு திட்டம் வந்து மீனவ பெண்களுக்காகவே இருக்குது. மீனவ பெண்களுக்கு இல்லை, மீனவருக்காக இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க அரசு. மீன்துறையில் ஏடியே சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தணும். இது சென்னையில் வந்து அந்த இலவச வீட்டு திட்டம் இல்லை, நீங்கள் சென்னையை தாண்டி எங்கே இருந்தாலும் கொடுவோம். அப்போ சென்னையில் மீனவருங்க யாரும் இல்லையா? என்ன காரணம் புரியல. அதுவும் சென்னையில் அந்த திட்டம் இல்லைன்றாங்க. அரசு திட்டம் போட்டால் தமிழகம் முழுவதும் தான் போடுவாங்க. சென்னையில் அந்த திட்டம் சென்னையில் இல்லைன்னு நான் இப்போ நேரலையில் தானே பேசுகிறேன். அப்போ தான் சென்னையில் அந்த திட்டம் இல்லைன்னு ஏடி அவங்க சொல்கிறாங்க. எப்படி இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஏன்னா என்ன காரணமாக சொல்கிறாங்க ஏடி? இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில், ஆமாம், திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் இருக்கனால அந்த மாதிரி திட்டம் வீட்டு வசதி திட்டம் இல்லை, மீன்துறையில் இல்லைன்னா. ஆனால் இருக்குது அந்த திட்டம். நான் உங்களுக்கு இந்த காப்பி கூட கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து இப்போ சென்னையில் என்னன்னா, அப்போ வந்து இவ்வளோ அந்நிய செலவாணிக்கு என்னுடைய மீனவ சமுதாயம் இத்தனை கோடி பணத்தை வந்து மீனாவும் இறாவும் ஏற்றுமதி செய்கிறாங்க. இன்றைக்கி காசிமேட்டை தொடங்கினா அவ்வளோ மீன் வர்த்தகத்தில் சென்னையோட பங்கு பெரும்பங்கு இருக்குது. இப்போ காசிமேட்டில் அவ்வளோ போட்டுங்க இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களாம் யார்? மீனவர் தானே. அப்போ மீனவர் இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல மீனவருக்கு அந்த சலுகைகள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கறது இது ரொம்ப வருத்தப்படுங்க. ஒற்றை வார்த்தையில் முடித்து விட்டாங்க. இல்லைங்க, இவ்வளோ வருமானம் வாங்குறவங்களுக்கு தான் இது இல்லை, சென்னை மீனவர்கள் இவ்வளோ நிறைய சம்பாதிக்கிறீங்க அதனால இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா? சென்னை மாவட்டத்தில் அந்த திட்டம் கிடையாது, மாற்று இடத்துல இருக்குது. நீங்கள் வேறு இடத்துல என்ன இருந்தீங்கன்னா உங்கள் ஆட்களுக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்றாங்க. இல்லை, அப்போ சென்னை மீனவர்களை வேறு பகுதிக்கு நகர்த்தும் எப்படி? இப்போ சாகர்மாலா திட்டம் இருக்குது. அந்த சாகர்மாலா திட்டத்தில் இருந்தால் அப்படியே கடலோரத்தில் இருக்கலாம், இல்லை நகர்த்தின்னு தானே சார் வராங்க. அவங்கவுங்களும் யாரையும் வந்து சென்னையில் விட்ற மாதிரி தெரியலையே. இப்போ சென்னையில் எங்கேருந்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய பெரிய வீடு இருக்குது. ஆனால் உண்மையான குடிமக்கள் நாங்கள். எங்களுடைய தாத்தன் பாட்டு உருவான கடலோர பகுதி எங்களுக்கு சொந்தமான இடம். அந்த பகுதி இனி நாங்கள் பார்க்கணுன்னா காசு கொடுத்து தான் அங்கே போய் நாங்கள் பார்க்கணும். நீங்கள் அந்த சாகர்மாலா திட்டம் குறித்து பேசுனீங்க. அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது அல்லது ஆரம்பமான போதே கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது.
ஆனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அது குறித்து பெரிய ஒரு பேச்சு எல்லாம் இல்லை. பேசும் பொருளாக பேசுகிறோம், அது எடுப்படலை. இல்லை, ஆனால் இப்போ சாகர்மாலா திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்து விட்டதா, போயிட்டு தான் இருக்கா? வந்துருந்தா ஒரு பகுதியாக சாகர்மாலா திட்டம் வந்து உடனே அப்படியே தூக்கினா எல்லாம் உஷாராயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இல்லை, அது போயிட்டு தான் இருக்காங்க. போயிட்டு தான் இப்போ லைட் ஹவுஸ் நொச்சிக்கு போக வரைக்கும் வந்துருச்சு இல்லைங்களா சார். இப்போ அந்த பகுதியெல்லாம் இப்போ பஸ்ஸுங்கெல்லாம் கடலோர பகுதியில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கடலோர பகுதியில் பஸ் போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு எல்லாத்தையும் ஹவுசிங் போர்டு கட்டி கடலோரத்தை காலி. இல்லை, அதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா? உண்மை இல்லை, அது திட்டமாக இல்லை, அந்த திட்டம் செயல்படுது. பேருந்து போகிறதுல ஒரு மாற்றுக்காக வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியை அதுக்கேற்ற மாதிரி சுனாமி ஒன்று வந்தது. சுனாமிக்கு பகுதியை சுனாமிக்கு எடுத்து அந்த பகுதிகளை அப்புறப்படுத்துனாங்க. அப்புறப்படுத்துட்டு இப்போ ஒவ்வொரு மீனவ குப்பங்களாம் காலி பண்ணிட்டு வராங்க. இப்போ பாருங்கள், அடுக்குமாடி குடியிருப்பு வந்து அவசியம் கோடான கோடி வீடு வந்து நம்ம இப்போ குறிப்பிட்ட சென்னையில் பேசும்போது, சென்னையில் எத்தனை மீனவ பகுதிகள் வந்து காலி செய்யப்பட்டுள்ளது? இப்போ காலி பண்ண சுனாமிக்கு பிறகு ஒரு 10 பகுதியை காலி பண்ணி. அது பாதுகாப்பு கருதி தானே. அப்போ அதை நீங்கள் இதோட யோசிக்க முடியாது. அது பாதுகாப்புக்கான நல்ல விஷயம். சுனாமிக்கு பிறகு தானே சார், சுனாமிக்கு முன்ன பண்ணல. பாதுகாப்புன்றது உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே விட்டுருந்து போட்டு வேலை, அங்கே ஐஸ் ஃபேக்ட்ரி வந்துருக்குது, அங்கே வந்து பெட்ரோல் பங்க் வந்துருக்குது, அங்கே பெரிய பெரிய ஹோட்டல்ஸுங்க வந்துருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி அது பாதுகாப்பாக? எங்களை அப்புறப்படுத்திட்டு இருக்கப்பட்டவங்களுக்கு தானே அந்த இடத்த கொடுக்குறீங்க. இது சென்னையில் தமிழ்நாட்டின் வேறு எந்தெந்த பகுதிகளில் இது மறைமுகமான இந்த சாகர்மாலா திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? நிறைய பகுதியில் பண்ணிட்டு இருக்காங்க சார். நிறைய பகுதியில் வந்து இன்னைக்கு மகாபலிபுரம் வரைக்கும், சென்னை நோக்கி மீஞ்சூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கடலோர பகுதியில் பாலம் போட்டுட்டு வராங்க. தொடங்கியாச்சு, அந்த வேலை தொடங்கி நடைபெற்று இருக்குது. ஆனால் அது வந்து சைலண்ட் மோடில் இருக்குது, வேலை நடந்துட்டுருக்கு. ஓ, ஒரு பரபரப்பான இல்லாத காலியான எந்தெந்த இடம் காலியாக இருக்குதோ அந்த இடத்துல வேலை நடந்துட்டு பாலத்தோட பில்லர் போட்டாச்சு. இது வந்து இந்த ஒரு வேளை வீரியமாச்சுன்னா இந்த சாகர்மாலா திட்டம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் எந்த அளவுக்கு மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள்? இன்றைக்கி பாதிக்கப்பட்டு தான் சார் நிற்கிறாங்க. பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் வந்து இலைமறைவு காய்மறைவாக இருக்குது, இன்னும் முழுமையாக அந்த வேலை ஆரம்பிக்கல. இல்லை, நடக்குது. முழுமையாக அந்த கோஸ்ட் கார்டு முழுக்க வந்துருச்சுன்னா நடந்துட்டு சார். எல்லா இடத்துலையும் பில்லர் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு சார். அதனால் வந்து இப்போ எல்லா மீனவர்களும் இப்போ தான் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. எப்படி இது என்ன நடக்குது, அடுத்து நம்ம எங்கே போய் மீன் பிடிக்கிறது, எந்த இடத்துல இப்போ மீன் பிடிக்க ஒரு வழி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்மளை அனுப்புவாங்க. இப்போ வந்து நொச்சிக்கு இப்போ லைட் ஹவுஸ்லாம் எடுங்க, ஓரத்தில் மீன் கடை போட்டு மீன் விற்பாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்டை கட்டி அங்கே அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த இடம்லாம் வந்து செடி வச்சு நல்லது தானுங்க. உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு ஷெல்டர் போட்டு வெயிலில் உட்காந்து கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிழலை உருவாக்குது அரசு. ஒரே ஒரு அதற்கு நீங்கள் ஒரு மாற்று கருத்தை சொல்கிறீங்களே? இல்லை இப்போ வந்து எங்களுடைய வலைக்கு போயிட்டு வராங்க, மரத்தை கொண்டாந்து விட்டாங்க, மரத்தை தட்டை வச்சுட்டு வலையை எடுத்துகிட்டு வருவாங்க, வெளியில் போட்டு அந்த வெயிலில் காய வச்சுட்டு வலை பொத்துவாங்க. நீங்கள் அந்த வலை பொத்துற இடத்துல செடி ஒரு செடி கன்று நட்டு வச்சுருக்கீங்க. இப்போ நாங்கள் அந்த அந்த மரத்தை கண்ணுக்கு பிடிங்கிட்டா எங்கள் ஆளுங்க வந்து வளையத்துக்கு மூணு தாவு தண்டு எடுத்து வளையத்துக்குன்னு போவாங்க. காலைல 4 மணிக்கு 3 மணிக்கு வந்து தோலில் வச்சுன்னு போவாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் லைனாக பார்க்க மாதிரி மரம் செடி நட ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி இது? இப்போ அது யார் பாதிக்கிறா? இப்போ அந்த இடத்துல வலையை பொத்துவாங்க, மீனை பேத்து எடுப்பாங்க, கூடையில் வச்சு எங்கள் பெண்கள் போவாங்க விற்றுட்டு வரதுக்கு. சாயங்காலம் கஞ்சி எடுத்து வச்சு வலை காஞ்சி தான் வலையை இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நைட்டுக்கு இது போவாங்க. இப்படி அந்த மாதிரி ஒரு பாதிப்பு கிடையாதுங்களே. இப்போ எங்களை தூக்கிமே அப்புறம் அண்ணா வேறு இடத்துல போட்டுது, அவங்க எந்த நேரத்தில் எஞ்சி போவாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம், இதெல்லாம் அவங்களோட மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய செயல் தான் அது. கண்டிப்பாக சாகர்மாலா திட்டம் என்பது மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டாலும் மாநில அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இல்லாமலோ அல்லது மாநில அரசாங்கத்தோட அனுமதியெல்லாம் பண்ணிட முடியாது தான். இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ சைலண்ட் மோடில் பண்ணிட்டு இருக்காங்களே, அது மாநில அரசுக்கு தெரியாமல் மாநில அரசு சேர்ந்து தான் சார் செய்கிறாங்க. இது எப்படி மத்திய அரசு மட்டும் செய்ய முடியும்? இப்போ மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க எப்படி சார் இங்கே செய்ய முடியாது. இதில் உள்ள எல்லாரும் அது இன்றைக்கி நடக்கிறது இல்லை, இது 20 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது இன்றைக்கி இல்லை, 20 வருஷமாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ முழுமையாக வந்துட்டுருக்கு. இல்லை, நான் ஏன் அதை மத்திய அரசு உங்ககிட்ட கேட்குறேன்னா, மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு அந்த மீன் துறைக்குன்னா தனி அமைச்சகம் உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக தேர்தல் வாக்குறுதியாக கூட அது கொடுத்தாங்க. அது இன்று வரை செயல்படுத்தப்படவில்லை. இதை எப்படி பார்க்குற உங்கள் சமூகம்? அது குறித்து உங்களுடைய பார்வை கருத்து என்ன? இல்லை, தனியாக அமைச்சகம் உருவாக்கணும். கடல் தாமரை மாநாடு போராட்டம் பண்ணுறதே அதுக்காக தான், அமைக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒன்றும் அமைக்கலை. அது எங்களுடைய சமுதாயத்தில் ரொம்ப பெரிய அடி தான். ஒருவேளை அது அமைக்கப்பட்டால் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும்? அது மீனவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அந்த அமைச்சகத்தின் மூலமாக? எங்களுக்கு ஒரு வாரியம், எங்களுக்கு ஒரு அமைச்சகம் அமைச்சாங்கன்னா எல்லா மீனவ மக்களும் எங்களுடைய கோரிக்கைங்க நிறைவேறும் இல்லைங்களா? அப்போ அந்த கோரிக்கை நீங்கள் அப்படியே தடுத்து தானே நிறுத்தப்பட்டிருக்குது. மீனவர்களுடைய பிரச்சனை வந்து செயல்படாதான் நிற்கிது. ஸோ இதுதான் கள நிலவரம். மீனவர்களோட வாக்குகள் தமிழக தேர்தல் களத்தில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏன்னா உங்களுடைய ஒரு பெரு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் தேர்தலின் போது அது உரிய கவனம் பெறுகிறதா?
அதுதான் சார். இப்போ வந்து இந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஓட்டுங்க வேணுன்றதுனால தான் இந்த கடைசி நேரத்தில் இந்த கச்சத்தீவு பிரச்சனை எடுத்துன்னு பேசுவாங்க. அதனால தான் அந்த நேரத்தில் அப்படியே அப்படியே அவங்கள வந்து அவங்களுடைய கவனத்தை திருப்பி ஓட்டு வாங்குறது. இதுக்கு நம்மளுடைய மீனவருங்க தான் வந்து தயாராக உஷாராக இருக்கணும். இதுதான் உண்மை. அது யாராக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மீனவருங்க தயாராக இருக்கணும். நம்மளை ஏமாற்ற வந்திருக்காங்க, ஏமாற்றி ஓட்டு வாங்க வந்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். தேர்தல் வரும்போது வராங்க, வாக்குறுதிகளை வந்து அள்ளி தெளிப்பார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு வந்து மறந்து விடுவார்கள். அதனால் மீனவர் சொந்தங்கள்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இது இன்று நேற்று அல்ல, ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது இது தான் சொல்கிறாங்க. அப்போ மீனவர் சமூகங்கள் போதிய விழிப்புணர்வற்று இருக்கார்களா, இல்லை தேர்தல் நேரத்தில் இவங்களனா இவங்கள்னா இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளைண்ட் மைண்டில் இருக்காங்களா? இல்லை சார், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எந்த மீனவராக இருந்தாலும் அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு இப்போ அமைச்சர்களை உருவாக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். நம்ம வந்து இப்போ மீனவருக்காக அவங்க பாடுபடுறோம், மீனவர்களை நிற்க வச்சு அங்கே ஓட்டு கேட்க வைங்க. அப்போ நீங்கள் தயாராக விழிப்பாக இருங்கன்றது தான் நான் என்னுடைய வாதம். ஏன்னா வந்து சென்னையில் ஒரு 3 மீனவருக்கு கொடுங்க. தமிழகத்தில் முழுக்க எத்தனை தொகுதி இருக்குது, அந்த 34 தொகுதியில் ஒரு மீனவர்களை நிற்க வைங்கன்றேன். யார் ஜெயிச்சு வந்து எந்த கட்சியில் மீனவர்கள் ஜெயிச்சு வந்தாலும் நம்ம மீனவ சமுதாயத்துக்கு நன்மைன்றது. ஒரே எதிர்பார்ப்பு அப்படின்றது மக்கள் பிரதிநிதிகள் என்பது மிக முக்கியம். அப்போ தான் சட்டமன்றத்தில் வலுவா ஒதுக்கும், பாராளுமன்றத்திலையும் வலுவா ஒழுக்குன்னு சொல்றீங்க. அதன் மூலமாக ஒருவேளை இந்த மீன் அமைச்சகம், மீன்வளத்துறை அமைச்சகம் வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யார் அதை முன்னெடுக்கிறதுன்னு மிக முக்கியமாக ஒன்று இருக்கும் இல்லையா? அவங்க தொடங்குறாங்கன்னா அந்த கோரிக்கையை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம மீனவ அமைச்சருங்க தேவை. அதுதான் என்னுடைய அது ஓரளவுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்னு சொல்கிறீங்க. பார்க்கலாம், நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் போது இந்த வாக்குறுதிக்கு அள்ளி தெளிப்பார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசாங்கமும் இந்த மீனவ பிரதிநிதிகள் தொடர்பாக எந்தெந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.